நிதியிலிருந்து கட்டினால தான் மாநாடு நடக்கும் நேற்று எங்க பதில் சொன்னீங்க சார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்ணு காது மூக்கு வச்சு 2 நாளா அதுக்கு விவாதம் நடக்குதுன்னு சொல்லி எடப்பாடி நேற்று ஈவினிங் பிரச்சாரத்தில் அவர் தானே பேசினாரு. அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார். நேற்றைக்கு என்ன சொன்னார்? கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை. அவரை நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, கட்சியினுடைய நிறுவனர், அந்த கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் 82ஆம் ஆண்டு அதே பள்ளியில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தார். அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா? அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் அவர்கள் கல்லூரியை கொண்டு வந்தார், மகளிர் கல்லூரியை பழனியிலே. அப்படி என்றால் அவருக்கும் இந்த கூற்று பொருந்தும் அல்லவா? இவர் என்ன அரசியல் ஞானியா? மற்றவர்கள் எல்லாம் எந்த விதமான விவரம் தெரியாத தலைவர்களா? ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக. கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லி கொண்டிருக்கின்றார். தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பார்கள். இன்றைக்கு மாணவ செல்வங்கள் குதித்து போயிருக்கின்றார்கள். ஆகவே 2026க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.